ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்த கவர்னர் அவருக்கு சம்பளம் 3,50,000 மாச சம்பளம். வீடு 156 ஏக்கர், அதுக்கு மெயின்டெனன்ஸ். அது தவிர ஊட்டியில 86 ஏக்கர் உள்ள ஒரு ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கே கவர்னருக்கு செலவிடுற தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, யாரையும் கேட்க முடியாது. வானவெளி அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தெரிய முடியாது. நீங்க வந்தீங்கன்னா வேலை செய்யணும். எங்க இந்த பணத்தை கொடுக்குறாங்க? மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்குறாங்க. ஆகவே அவர் அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கிறது? இங்கே வந்துட்டு எல்லா இதுகளையும் அனுபவிச்சுட்டு போகிறது என்ன? தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாந்தவர்களா? மசோதாக்களை 3 வருடம் இழுத்தெடுத்துட்டீங்க. 3 வருடம் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் இருக்கிறது. அது காரணம் யாரு? உங்க மேலே ஏன் காம்பன்சேஷன் கேட்கக்கூடாது? உங்க மேலே ஏன் டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியாது? ஸோ இப்போ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக மத்திய அரசு எடுக்குது? இது ஒரு லீகல் ப்ராசஸ். கவர்னர் இவ்வளவு நாளாக ஏமாற்றிக்கிட்டு தேர்ந்தெடுத்த அரசை மிரட்டிக்கிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ போயிடுச்சு. அது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர்கள் விவகாரத்தில் வந்த தீர்ப்பில் மத்திய அரசு ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு புதிய வழியை மேற்கொண்டிருக்காங்க. இது நிறைய டிபேட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞரும் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வில்சன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நார்மலி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா எந்த கவர்மெண்ட்டுமே அதில் ரிவ்யூ போவாங்க. ஆனால் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு வழியை மத்திய அரசு கையாண்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களை குழப்பணும்னு அவங்க எண்ணத்தோடு செய்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் கவர்னர் செயல்படாத கவர்னரை செயல்பட விதமாக, அது மட்டும் இல்லை, பிரசிடெண்ட்டு கூட கான்ஸ்டிடியூஷனில் மசோதாக்கள் எவ்வளோ காலத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஜட்மெண்ட் பிரகாரம் 2 விஷயம் ஒன்று வருது. இனிமேல்ட்டு கவர்னர் வானவெளி அதிகாரமோ இல்லை அதற்கு ஏற்றால் போல் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கும் வானவெளி அதிகாரம்ன்றது கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் மசோதாக்களை உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் முடிக்கணும். ஸோ இது கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களால முடியலை, ஏன்னா பொறுத்துக்கொள்ள முடியலை. ஏன்னா இனி வரும் காலங்களில் பாஜக ஆளாத அரசுகளில் 30 நாட்களுக்குள் கவர்னர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லைன்னா, இல்லை அந்த மசோதா சம்மந்தமாக ஏதாவது அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அந்த காலகட்டத்துக்குள்ளே உச்சநீதிமன்றம் சொன்னது பிரகாரம் செய்யலைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு செல்லலாம். உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது அந்த கவர்னருடைய ஆக்ஷன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் டு கோர்ட்ஸ் பர்வியூ வந்துடுது. அவர் உண்மையிலே செய்தாரா, வேண்டுமென்றே செய்தாரா, இல்லை இழுத்தடித்தாரா, இதெல்லாம் கோர்ட்டுக்கு சென்றால் இது விவாதிக்கப்படும். ஸோ அது அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அது அவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. அவங்க நினச்சாங்க வர்ற 5 வருடத்துக்கு ஒரு வேலையும் செய்யாமல் பாஜக ஆளாத மாநிலங்களில் மக்களுக்கு கொண்டு வர்ற அந்த திட்டங்களை, ஃபேவராக வர்ற அந்த மசோதாக்களை எப்படியாவது நிறுத்தி வைத்து அந்த அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அது இனிமேல்ட்டு செய்ய முடியாது. இரண்டாவது, சில கவர்னர்கள் ஒரு ஹாலிடே டூர் மாதிரி நினச்சிட்டாங்க. ஒரு மாநிலத்துக்கு வரும்போது யாரும் என்னை கேட்க முடியாது, என்னை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, நான் நினச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறது கூட, அது இப்போ இந்த உத்தரவுனால அவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. இனி வரும் காலங்களில் they are accountable to the people, court. ஸோ அதனால் இப்போ அவங்க அதுக்கும் பயப்படுறாங்க. வேலை செய்ய சொல்கிறாங்களே, வேலை செய்யாமல் இவ்வளோ நாள் நம்ம காலந்து அழைச்சிட்டு வந்தோமே, இந்த வேலை செய்ய சொல்கிறாங்களே, இது 2வது. 3வது, இப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துடுது. இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, நான் ஒரு எங்களுடைய ஆஃபீஸ் தமிழ்ச்செட்டி ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது, ஹைகோர்ட் எதிர்க்கும் இருக்குது. அங்கே நான் நடந்து போவேன். அந்த ஆஃபீஸ்லேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது, இங்கே சென்னையில் இருக்கும்போது உயர்நீதிமன்ற வழக்குகளுக்காக
இருக்கும் பொழுது அது கடந்து செல்லும் பொழுது செருப்பு தைக்கவர் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி கேட்கிறார். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த உத்தரவு வந்து எல்லா மக்களுக்கும் தெரிந்து விட்டது. ஏன்னா இது அல்டிமேட்டாக மக்களை வந்து ஒரு ஒரு ஃபேவராக வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இவ்வளோ நாளாக மக்களுக்காக இயற்றப்பட்ட மசோதாக்கள் நிறுத்தி வைத்திருந்த காலம் போய் 30 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு வந்ததுனால இது மக்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது வந்து மக்கள்லாம் விழிப்புணர்வு வந்துடுது. இப்போ இனிமேல்ட்டு வந்து இவங்க கவர்னர் வந்து அதை ஏமாற்ற முடியாது அவங்க. ஸோ அதையும் இவங்களால பயப்படுறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு ஏமாற்று வேலையை நம்ம செய்து கொண்டிருந்தோமே பாஜக ஆளாத மாநிலத்தில், இனிமேல்ட்டு அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு வந்துவிட்டது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா இது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால அதை காரணம் காட்டிக்கொண்டு மசோதாக்கள் ஏதாவது நிலுவையில் வைக்கலாமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் தவறானது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அவர்களை கட்டுப்படுத்தும். நீங்கள் என்னதான் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் எந்த விதத்திலையும் இந்த தீர்ப்பை பாதிக்காது. ஆனால் அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது சட்டத்தால் அலோவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். இது வந்து மத்திய அரசு வந்து கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கேட்ட உடனேயே நம்ம அதில் கண்டனம் தெரிவிக்கிறோம் இல்லையா? இப்போ தமிழ்நாடு சிஎம் இதை வந்து கண்டிச்சிருந்தார். நீங்கள் வந்து ஒரு சட்ட வழி மூலமாக சப்வர்ட் பண்ணுறீங்க கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸே அப்படின்லாம் பயன்படுத்தி இருந்தார். ஸோ ஒரு சட்ட வழியையே கூட நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது சரியானதாக இருக்குமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தில் எந்த வித தவறும் இல்லை. அதாவது இந்த சட்டத்தை தெரியாதவர்கள் தான் இதை கண்டனம்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை புரிந்தவர்கள் இப்போ பிரசிடெண்ட் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ண மாட்டாங்க. பிரசிடெண்ட் வந்து ஆக்ட்ஸ் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒன்றிய அரசு என்றால் பிரதமரும் மற்ற மூத்த இவங்களும் இருப்பாங்க, கேபினட் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருடைய அட்வைஸும் இருக்கும். அட்டார்னி ஜெனரல் அட்வைஸ் இல்லாமல் எந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது ஏன் வந்து முதலமைச்சர் இதை கண்டித்தார்? இதை வந்து கேள்வி கேட்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை கேள்வி கேட்கணும். நான் உங்களை சொல்லலை, சில பேர் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரணம் அந்த 14 கேட்குறாங்கல்ல கேள்விகள், இந்த 14 கேள்விகளும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளில் சொல்லி ஆகிவிட்டது. இப்போ கவர்னருடைய வேலை என்ன? இது ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் ஆமாம், இந்த கவர்னருடைய வேலை எதில் வருது? ஆர்டிகல் 200 வருது. குடியரசுத் தலைவருடைய வேலை 201 என்ன வேலை அது சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றவுடைய பவர் என்ன? ஆர்டிகல் 142. நீங்கள் 142 படித்தாலே போதும். அதை கைப்புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி சொல்லுவாங்க பாருங்க. இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது. இது தவிர உச்ச நீதிமன்றம் 75 ஆண்டுகள் வந்து விட்டதுங்க. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 75 ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட் வந்து பல தீர்ப்புகளில் கவர்னருடைய வேலை என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, he has to act on the aid and advice of the council of ministers. அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மந்திரி சபை பரிந்துரைகள் படி தான் அவர் நடக்க வேண்டும். இதை வந்து இப்போ புதுசாக சொல்லலைங்க. சம்ஷேர் சிங் சொல்லிட்டு 1973 சொல்லிட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த பீகார் கவர்னர்ஸ் கேஸ் அது பார்த்துருப்பீங்க. அப்போ 1984 இந்த 9 கவர்மெண்ட்டை வந்து கலைச்சாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது எஸ்ஆர் பொம்மை கேஸுன்னு அந்த காஸ்ட் டைட்டில், அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் உச்ச நீதிமன்றமே கவர்னர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலைகள் வந்து என்னென்ன, அவர் வந்து அதை மீறினால் உச்ச நீதிமன்றமே தலையிட்டு ஆர்டிகல் 142 பிரகாரம் செல்லாது என்று கூறி மறுபடியும் இந்த அரசை வந்து செயலுக்கு கொண்டு வந்தார்கள். இது மட்டும் இல்லைங்க, 2016 நபம் ரபியான்ற ஒரு வழக்கு, ரொம்ப ஃபேமஸான வழக்கு. அந்த நபம் ரபியா வழக்கில் கவர்னருடைய ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் டிஸ்கிரிஷ்னரி, அவர் தன்னிச்சையாக எது செயல்பட முடியும்,
எப்படி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் கேட்டிருக்க 14 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விகளும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு உச்சநீதிமன்றவுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்க ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் கண்டிக்கிறோம் நீங்கள் சொல்ல வேண்டாம். பிரசிடென்ட் வந்து அதாவது அவங்களுடைய முகத்திரையை போட்டுக்கிட்டு முகமுடியை போட்டுக்கிட்டு பின்னாடி நிற்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு. இந்த ஆர்டிகல் 143 யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்றிய அரசு தான் பிரசிடென்ட் பேரில் எழுதி அனுப்புகிறாங்க. எல்லாமே பாருங்க, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிரசிடென்ட்டோடைய பேரில் தான் வரும். இதில் இந்த ஆர்டிகல் 143ல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு அவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் செய்யறது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்னிச்சையாக எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து எழுதி கொடுக்கறத பிரசிடென்ட் வந்து கையெழுத்திட்டு அவங்க அனுப்புவாங்க. அதனால பிரசிடென்ட்னால கண்டனம் தெரிவிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? உச்சநீதிமன்றமே நான் சொன்ன அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் கண்டனம் தெரிவித்து அவங்களுடைய ஆக்ஷன் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம் தவறுன்னு சொல்லி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்களே. ஆகவே வந்து இந்த சரியான முறையில் தான் சரியான ஒரு இதில் தான் அவங்க வந்து கரெக்டான அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதற்காக இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை முறியடிக்கிற மாதிரி இருக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை முறியடிக்க வேண்டும், ரெண்டாவது மாநில சுயாட்சியை முறியடிக்க வேண்டும், கவர்னர் வேலை செய்யக்கூடாது, 5 வருடத்துக்கு கவர்னர் வந்தார்னா இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பஜ்ஜியும் சுஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு 5 வருஷம் மக்களுடைய வரிப்பணத்தில் வேலை செய்யாமல் போகணும் அப்படின்றது தான் அந்த மீனிங்காக இருக்குது. அதனால தான் அந்த கண்டனம் தெரிவிக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகள் வந்து கான்ஸ்டியூஷன்ஸ் பிரகாரம் அவங்க வேலை ஏன் செய்யக்கூடாது, உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கல என்ன தவறு இருக்கிறது, அதனால தான் கண்டிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குடியரசுத் தலைவரும் ஒன்றிய அரசு வந்து சொல்கிறதுனால கண்ணை மூடிட்டு அவங்க செய்யக்கூடாது. அது வந்து ஏன் ஏதுன்னு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்களே, ஏற்கனவே இந்த வழக்கில் தீர்ப்பில் சொல்லிட்டாங்களே, மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் போய் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் பின்வாசல் வழியாக சென்று இதெல்லாம் தமிழ்நாடு கவர்னர் கேஸில் சொன்னதெல்லாம் தவறுன்னு சொல்லுங்க அப்படின்ற கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, பட் அதே டைமில் வந்து ஒரு சில கொஷின்ஸும் இங்கே வந்து டிபேட்டபிள் ஆகிருக்கு. பிரசிடென்ட் கேட்ட சில கொஷின்ஸும் குறிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 142 ஒரு ஸ்வீப்பிங் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பாலிசி டிசிஷன்ஸோடு நிற்காம இவ்வளவு தூரம் ஒரு சட்டமியற்றக்கூடிய அதிகாரத்தை கூட உச்சநீதிமன்றம் எடுக்கும் பொழுது அது சட்டமியற்றக்கூடிய அமைப்புகளான பார்லிமெண்ட்டையும் சட்டமன்றத்தையும் ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஓவர் ரீச் இந்த இடத்துல பண்ணியிருக்குன்னு டிபேட்டும் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் சட்டத்தை புரியாதவர்கள் அந்த டிபேட்டை வைக்கிறார்கள். ஆர்டிகல் 142 வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வீப்பிங் பவர்ஸ் எல்லா வழக்குகளும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய வழக்குகளில் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு உச்சநீதிமன்றம் அதுக்கு எங்களுடைய ப்ளீடிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொன்னேன், சில இதில் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், எங்களுடைய கதாநாயகனே எங்களுடைய ப்ளீடிங்ஸ் தான், நாங்கள் வழக்குகளில் போட்ட சாராம்சம். ஏன்னா அத்தனை கவர்னர் எப்படி நடந்து கொண்டார், எப்படியெல்லாம் வந்து வழக்கை இழுத்தடித்தார், எப்படியெல்லாம் உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற வேண்டும், அதுக்கு மேலே ஓவர் கம் பண்ண வேண்டும், பஞ்சாப் கவர்னர் கேஸ் வழக்கு உத்தரவு போட்டிருந்தாலும் அதை ஓவர் ரீச் பண்ண வேண்டும், அவர் எப்படி நடந்து கொண்டார்ன்றதுனால தான் அவருடைய கான்டக்டை வச்சு இந்த ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணாங்க. 142 என்னன்னா இன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ உச்சநீதிமன்றம் கவர்னர் செய்தெல்லாம் தவறு என்று கூறி மசோதாக்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடாது என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பி வைக்கும் பட்சத்தில் மறுபடியும் நாங்கள் ஏன் அவர்கிட்ட போய் நிற்கணும் கவர்னர்கிட்ட? இதுதான் எங்களுடைய வாதம். நீங்கள் மறுபடியும் எங்களை கவர்னர்கிட்ட அனுப்புறீங்களே, அவர் தான் எந்த வித அரசியலமைப்பு சட்டத்து மேலே நம்பிக்கை இல்லை, அவமரியாதை பண்ணுறாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் அவர் அவமரியாதை செய்கிறார். இப்போ என்ன நாங்கள் போய் அவர்கிட்ட மறுபடியும் மசோதாக்களை நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் நீங்கள் வந்து அசண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டாலும் அவர் செய்ய போகிறதில்ல. அதனால டீம் டு ஹவ் அசண்ட் அன்றைய தேதியில் 18/11
2023 அவங்க தேதி பாருங்க, அந்த தேதி வந்து செகண்ட் டைம் ஒரு பில்லு லெஜிஸ்லேட் பண்ணி கவர்னருக்கு வருது பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் டைம் வந்துச்சுன்னா டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட்னு சொல்றாங்க. அதை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றமே சொல்லிக்கிறது. இதை புரியாதவர்கள் தான் வந்து உச்சநீதிமன்றம் ஓவர் ரீச், ஆர்டிகல் 142 தவறாக யூஸ், அதை புரிஞ்சு இந்த வழக்கில் அதை தான் சொன்னேன். அந்த கேஸ் என்ன, அந்த ஃபேக்ட்ஸ் என்ன, எதுக்காக அந்த ஆர்டிகல் 142 வந்து இன்வோக் பண்ணி இந்த போற உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த வழக்கில் இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இது கரெக்டான தீர்ப்பு ஆகும், இது ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ், அதனால நான் இன்வோக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே கேள்வி கேட்குறவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த பாபர் மஸ்ஜித் கேஸ்லேயும் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது சாதகம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எதிராக வந்தால் அது வந்து சட்டப்பிரகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களுக்கு சாதகமாக வந்தால் அது நல்ல ஒரு நல்ல அதே தான். உங்களுக்கு வந்தால் அது நல்ல ஜட்மெண்ட் சொல்கிறீங்க, சரியான ஜட்மெண்ட், சரியான தீர்ப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே வந்து மற்றவர்களுக்கு வந்தால் அது தவறான ஜட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை. நல்லா படித்து கான்ஸ்டியூஷனல் லாயர்ஸ் யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதை ஆதரவு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. பொத்தாம்போக்கில் சொல்லிட்டு போகிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு கொஸ்டினும் அதில் கேட்குறாங்க. நார்மலி வந்து ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது வந்து கவர்னரோட அசென்ட்டோ இல்லை பிரசிடென்ட் அசென்ட்டோ இருக்கும். ஆனால் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டே அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு குடியரசுத் தலைவரோ இல்லை கவர்னரோட சைனோ இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாக்க முடியுமா அப்படின்றதையும் மத்திய அரசு கேட்குது. அதுக்கு என்ன வாய்ப்புகள்? இப்போ வந்து அதுதான் உங்களுடைய பாணிக்கு வர நான் ஒரு 2-3 ஜட்மெண்ட் சொன்னேன். இப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸில் 9 அரசுகளை கழுத்துட்டாங்க கவர்னர் வந்து உடைய ரிப்போர்ட்டை வைத்து. அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது சில அரசுகள் வந்து கவுத்தது சரியல்ல, ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் உத்தரகாண்ட் எடுத்துக்கங்க, கவுத்தது கவர்னருடைய ரிப்போர்ட்டால் டிஸ்மிஸ் ஆயிடுது. டிஸ்மிஸ் ஆன பிறகு அந்த கவர்மெண்ட்டே ரெஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் கவர்னரோ குடியரசுத் தலைவரோ கையெழுத்து இருந்ததா? இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களே, அப்போ எந்த பவரை யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கிறது? ஆகவே வந்து இந்த அந்த அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு டம்மி, வெறும் பட்டா டிரான்ஸ்ஃபரும் ஒரு சர்வீஸ் மேட்டரும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் தான். அதுக்கு வந்து இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனில் கான்ஸ்டிடியூஷனை வந்து இன்வோக் பண்ணுற மாதிரி, கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி ஆர்டிகல் 32 பவர்ஸும் இருக்குது, ஆர்டிகல் 131 பவர்ஸும் இருக்குது. நிறைய பவர்ஸை உச்சநீதிமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆர்டிகல் 142ன்றது எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், பரிகாரங்கள் வந்து கொடுக்கணும். இந்த பார்ட்டியை மறுபடியும் இந்த மாதிரி அனுப்புனா அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் கிடைக்குமான்னு பார்க்கும்பொழுது நானே தந்துற அந்த பரிகாரத்தைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஆகவே வந்து இதை வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உணர்வார்கள். ஆகவே இதில் வந்து எந்த தவறும் இல்லை. குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு நம்முடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்தது. இப்போ நார்மலி வந்து உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு விஷயம் பேசும்பொழுது குடியரசுல ஒவ்வொரு முறையும் கருத்து கேட்கணும், அதாவது உங்களோட எய்டன் அட்வைஸில் தான் நாங்கள் செயல்படணுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கா இதில் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. ஏன்னா நார்மலி நம்ம பார்க்கும் பொழுது பிரசிடென்ட் எப்போவுமே யூனியன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட அந்த கன்சர்னாக செயல்படுவார். பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அனுப்பின பில் பெண்டிங் இருக்கும்பொழுது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை கேளுங்க அப்படின்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றமே எங்களுக்கு எப்போவுமே வழிகாட்டுற மாதிரி இடத்துக்கு வருதோ அப்படின்ற டோனையும் இந்த விஷயத்தில் கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லலைங்க. எல்லா நேரத்துலையும் உச்சநீதிமன்றத்துக்கு வழிகாட்டுதல் கேட்கணும்னு சொல்லலை. அவங்க சொல்கிறது என்னன்னா, நார்மலாக வந்து கவர்னர் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கேட்டு அவர் செயல்படணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனில் சில ப்ரொவிஷன்ஸில் வந்து கான்ஸ்டிடியூஷனே எஃபெக்ட் ஆகிற மாதிரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் எஃபெக்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி இப்போ அனுப்பி வைக்கும் போது பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த 143 இன்வோக் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை, நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆகவே வந்து அந்த மாதிரி இந்த ஜட்மெண்ட் சொல்லலைங்க. ஓகே. ஸோ இப்போ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக மத்திய அரசு எடுக்குது? இது ஒரு லீகல் ப்ராசஸ்,
இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர மாதிரியான ஒரு டோன் இருக்கதா நம்மலாம் பார்க்குறோம். ஆனால் ஏன் மத்திய அரசு இதில் இப்படிப்பட்ட ஒரு டோன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இந்தியாவிலே கிடைத்து விட்டது இந்த வழக்கினால். அது மட்டும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த அரசுகள் எல்லாமே இப்போ வந்து முழித்து கொண்டு விட்டனர். பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் அந்த அரசுகள் வந்து கையை பிசைத்து கொண்டிருக்க நேரத்தில் இப்பொழுது வந்து இப்படி ஒரு ரிலீஃப் வந்துடுதுன்னு எல்லாரும் ஏஞ்சிக்கிட்டாங்க. கவர்னர் இவ்வளவு நாளாக வந்து ஏமாற்றிக்கிட்டு தேர்ந்தெடுத்த அரசை வந்து மிரட்டிக்கிட்டு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ போயிடுச்சு. அது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ். அதனால தான் இவங்க வந்து இது எப்படியாவது நம்ம ஒரு ஒரு கன்ஃபியூஷன்லேயே எல்லாரையும் வைக்கணும். மக்களுக்கு இப்போ நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுறீங்களே, அது மக்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் வருவதற்காக தான் இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் என்ற போர்வையில் அவர்கள் வந்து இது அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நிலைக்கத்தக்கதல்ல. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஜுடிஷியல் சைடில் நாங்கள் உத்தரவு போட்டிருந்தால் நீங்கள் அந்த 14 இதுவும் பாருங்கள், அந்த ரெஃபரன்ஸும் எல்லாமே தமிழ்நாடு கவர்னர் கேஸில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 415 பக்கத்தில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனே படித்து பார்த்தாலே புரியும். ஸோ அதை கூட அவங்க ரெஃபரன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து 2-3 தடவை வந்து ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 15-16 தடவை பிரசிடெண்ட் வந்து ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது புதுசல்ல. ஆனால் கேட்கப்பட்ட சில ரெஃபரன்ஸில் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னால உச்சநீதிமன்றம் நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே. சில நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டோம், இந்த தீர்ப்பு வந்து இருக்குது, அது உங்களை பைண்ட் ஆகும், இந்த தீர்ப்பின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதனால் அதுக்காக நாங்கள் கொடுக்க முடியாது, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2002 குஜராத் சம்மந்தப்பட்ட ஒரு பில் வரும்பொழுது ஆர்டிகல் 174 சம்மந்தமாக அது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லும் போது உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ஒரு தீர்ப்பிற்கு தீர்ப்பை மீறுற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, கொடுக்க முடியாது. அதே போல் 1993 காவேரி டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கில் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் தீர்ப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை கொடுத்த பிறகு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி கேட்டாங்க, அந்த ரெஃபரன்ஸு எங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா தீர்ப்பு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 2வது இது பண்ணியிருக்காங்க. அதே போல் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் கேஸுன்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸும் வந்து ஜட்மெண்ட்டை வந்து சொல்லும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து ஜட்மெண்ட்டாக கொடுத்துட்டோம், அதாவது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு மீறி கொடுத்துருந்தாலும், ஆனால் ஜட்மெண்ட்டாக கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த ஜட்மெண்ட்டு தான் இட் வில் ப்ரிவேல் ஓவர் தி ஒப்பீனியன் கிவன் அண்டர் த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்து ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாலும், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து எதிராக அந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த அட்வைஸ் கொடுத்துருந்தாலும் இந்த தீர்ப்புக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு இன்னொரு ஜட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒருவேளை இந்த 14 கேள்விக்கும் உச்சநீதிமன்றம் மாற்று கருத்துக்கள் சொன்னாலும் கூட அது நம்ம ஜட்மெண்ட் எதுவும் அஃபெக்ட் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் ஆகாது. ஓகே. இது வந்து ப்ராஸ்பெக்டிவாக போகும். பட் அது கூட இப்போ உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக இந்த ஜட்மெண்ட்டில் சொன்னதுனால நேர் எதிராக இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் சொல்லாது. அட்வைசரின்னா ஒப்பீனியன் எப்போ கொடுப்பாங்க? ஏற்கனவே ஜட்மெண்ட் இருந்தால் ஒப்பீனியன் கொடுப்பாங்களா? அதனால இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் செயல்படக்கூடியவர். அவருக்கு எல்லா வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மோதல் போக்கு தமிழ்நாட்டோட ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அவர் இந்த ரெஃபரன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவரை இயக்குவது ஒன்றிய அரசு தான் நல்லா தெரியுது. இந்த ஒன்றிய அரசு இவ்வளோ தூரம் அந்த ஜட்மெண்ட்டு, அதாவது 3 வருடம் கவர்னர் வந்து எந்த வேலையும் செய்யாமல், பில்லு மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல், அதனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆகிவிட்டது. ஸோ
அந்த பில்லு நான் வந்து எடப்பாடி அவர்களுடைய பீரியட்லேருந்து சேர்த்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நாட்கள் ஆகியும் வந்து அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றோம். இப்பொழுது வந்து கவர்னர் வந்து அவருக்கு என்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன். ஆர்டிகல் 200 சொன்னேன், 201 அவர் ஒரு பில்ல வந்தார்னா 3 வேலை தான் அவருக்கு, 3 வழி தான் சொல்லியிருக்கேன். ஒன்று பில்லை அக்செப்ட் பண்ணோம், இல்லை பில்லு வெத்தல் பண்ணோம், இல்லை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய பரிந்துரை பிரகாரம் தான், கேபினெட்டுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து அவரோட ஏன் இந்த மோதல் போக்குன்னு கேட்குறீங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்ற இப்போ இந்த தமிழ்நாடு கவர்னர் கேஸில் கூட தீர்ப்பில் கூட நீங்கள் எந்த வித நடவடிக்கையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய பரிந்துரையை கேட்காமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக செயல்படலான்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பரிந்துரையை ஏற்பதே இல்லை. அவரை வந்து என்னவோ அவரை இண்டிபெண்ட் நீங்கள் நீட் எடுத்துக்குங்க. நீட் வந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஒரு பில்லு எடுத்து பாஸ் பண்ணி சட்டமன்றம் அவர்கிட்ட அனுப்புனா அவர் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் போஸ்ட்மேன் உத்தியோகம் தான் அவர் ஃபார்வர்ட் பண்ணணும் டு த பிரசிடென்ட். ஏன்னா அது லிஸ்ட் 3 சப்ஜெக்ட். இவர் என்ன பண்ணாருன்னா அதை கிடப்பில் போட்டு அப்புறம் வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்பின பிறகு இவருக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு செஷன் உட்கார்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வந்து பவரே இல்லை, இந்த மாதிரி தான் நீங்கள் செயல்பட வேண்டும்னு சொல்லி மறுபடியும் வந்து அந்த மசோதாவை வந்து ஏற்றி அனுப்பி அதை வந்து அது கூட நிறைய தடவை போய் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்த பிறகு தான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கவர்னர் வராரு. இந்த கவர்னர் வந்து செயல்பட வேண்டிய ஒரு கவர்னர், அதுதான் எந்த அரசும் வந்து எதிர்பார்க்கும். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போனோம், நீங்கள் வந்து ஃபைலில் கையெழுத்து போட மாட்டீங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதில் வந்து 3 மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸு அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக சாங்ஷன் கேட்டு உங்களுக்கு அனுப்பணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மேலே இருந்து கூட நீங்கள் இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் சாங்ஷன் கொடுக்காம வச்சிட்ருக்கீங்க. ரெண்டாவது வந்து இந்த கைதிகள் வந்து விடுதலை செய்வதற்காக நாங்கள் அதை கேட்டு அதுக்கும் கோர்ட்டுக்கு அதுவும் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சது, அந்த ஃபைலில் கையெழுத்தும் போடலை. அதனால கைதிகள் வந்து அந்த ரிலீஸ் பண்ணுறது அவங்க நன்னடத்தை கருதி கொஞ்சம் அர்லி ரிலீஸ் இருக்கும், அது அவங்க பண்ணலை. மூணாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அந்த ஃபைல்லையும் கையெழுத்து போடல, அதை அப்படியே டிலே பண்ணிட்டு வராரு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸு இப்போ நான் சொன்ன பில்ஸு அதுக்கு இவர் செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கே போகிறோம். அப்போனா நீங்கள் வந்து இது மோதல் போக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் வந்து ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு மக்களுக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 வருடத்தில் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்த்து வராங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஃபைல்லையும் நீங்கள் கொரி போட்டுட்டு நீங்கள் இண்டிபெண்ட்டாக வந்து நான் அதை கேட்பேன் இதை கேட்பேன் டிலே பண்ணான்னா அப்போ வந்து எப்படி வந்து குட் கவர்னன்ஸ் கொடுக்க முடியும்? அவர் எதுக்கு வராரு? இப்போ கவர்னர் வந்து எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க? இந்த ஒரு பாலமாக இருப்பார், ஒரு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் எல்லாம் இருப்பாருன்னு தானே நினைத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கவர்னர் வந்து அவர் எவ்வளோ வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் 3,50,000 மாத சம்பளம். அது தவிர அவருக்கு வந்து அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா 6,50,00,000. இது தவிர அவருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து கிண்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடு 156 ஏக்கர், அதுக்கு மெயின்டெனன்ஸு. அது தவிர ஊட்டியில் வந்து 86 ஏக்கர் உள்ள ஒரு ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள மெயின்டெனன்ஸு. இது தவிர டிஸ்கிரிஷ்னரி ஃபண்ட்ஸுன்னு சொல்லி இப்போ ஒரு 3 கோடி அவருக்கு கையில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே கவர்னருக்கு செலவிடுற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,26,575 ரூபா அவருக்கு செலவு பண்ணுறாங்க. எவ்வளோ? 2,26,575 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு செலவு பண்ணுது. இது எங்கே இந்த பணத்தை கொடுக்குறாங்க? மக்களுடைய வரி பணத்தில் கொடுக்குறாங்க. ஆகவே அவர் அக்கௌண்டபிலிட்டி வந்து கேட்குறதுல என்ன தப்பு இருக்கிறது? ஒரு கவர்னர் வந்து 5 வருடம் அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு இங்கே வரும்பொழுது
ஒரு பப்ளிக் எக்ஸ்செக்கர்லேருந்து அவர் பணத்தை ட்ரா பண்ணும்பொழுது நிச்சயமாக அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அவருக்கு. என்னை யாரையும் கேட்க முடியாது, என்ன வானவெளி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தெரிய முடியாது. நீங்கள் வந்தீங்கன்னா வேலை செய்யணும். இங்கே வந்துட்டு எல்லா இதுகளையும் அனுபவிச்சுட்டு போகிறது என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏமாந்தவர்களா? அந்த மக்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்காக தானே இந்த மசோதாக்கள்லாம் ஏற்றி அனுப்பப்படுகிறது. ஒரு குட் கவர்னன்ஸ்ன்னு எப்படி சொல்வீங்க? அந்த 5 வருடத்தில் அந்த அரசு வந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நல்லது செய்ய முடியுமோ செய்கிறது தானே. அதை நீங்கள் மசோதாக்களை வந்து 3 வருடம் இழுத்தடிச்சிட்டீங்க. 3 வருடம் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் இருக்கிறது. அது காரணம் யார்? நீங்கள் தானே. அப்போ என்ன உங்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கக்கூடாது? உங்கள் மேலே ஏன் காம்பன்சேஷன் கேட்கக்கூடாது? உங்கள் மேலே ஏன் டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியாது? ஏன்னா நீங்கள் ஆர்டிகல் 361ன்னு ஒரு இம்யூனிட்டியை வச்சுக்கிறீங்க. நீங்கள் வேலையும் செய்ய மாட்டீங்க. வேலை செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலதிகாரியான பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே அது அக்கௌண்டபிலிட்டி வந்து கேட்டிருக்கணும். இவ்வளோ வந்து உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, கோர்ட்டே வந்து இவ்வளோ சொல்லியிருக்கு, ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா அப்போ யார் காரணம்? ஒன்றிய அரசு சொல்லி தானே அவர் செய்கிறாருன்றது தானே தெளிவாகிறது. ஆகவே இந்த அக்கௌண்டபிலிட்டி என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் கவர்னர்களும் சரி மற்ற ஹையஸ்ட் அத்தாரிட்டியும் சரி அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள். ரெண்டாவது, எல்லா மாநிலத்திலும் பாஜக ஆளாத எல்லா மாநிலத்திலும் இதே பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, அதே போல் கர்நாடகா எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, பஞ்சாப் எடுத்துங்க, தெலுங்கானா எடுத்துங்க, எல்லாரும் இதே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அப்போ இதே டிசீஸ் தானே வருது. ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் கரெக்டாக தீர்ப்பு கொடுக்கணும்ல. ஒவ்வொரு இடையும் வந்து கதவை தட்டி என்னங்க இந்த பிரச்சனைங்க, கவர்னர் கையெழுத்து போட மாட்டாரு, டிலே பண்ணுறாருன்னு எல்லா மாநிலமும் வரிசையாக நின்று சொல்லும்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன செய்யும்? ஆகவே வந்து இது வந்து தீர்ப்பு வந்து ஒரு ஐ ஓப்பனர். ஓகே, இப்போ இது ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு மற்ற கேசஸுக்கும் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஏதாவது ஒரு வழக்கு வந்துடுச்சுன்னா இதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ் ஆஃப் த கேஸ் இருக்கும்போது நிச்சயமாக அந்த தீர்ப்பு அப்ளை ஆகும். அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும் மசோதாவை அப்படின்னு சொல்லி அந்த டைம் லிமிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாருமே கட்டுப்படுத்தும். ஓகே, இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. மேபி இதில் வேறு லீகல் வாய்ப்புகள் எதையும் மத்திய அரசு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்லை வெயிட் பண்ணுவாங்களா? இப்போ எங்களை பொறுத்த மாட்டலைங்க 10 சட்டம். இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவர்னர் வந்து அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அந்த சட்டம் செல்லுபடி ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் இவர் பண்ண இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் கவர்னர் செய்தெல்லாம் சரின்னு சொல்கிறாங்களா? நாங்கள் வந்து கவர்னர் சட்டசபையில் ஒரு தேர்ந்தெடுத்த அரசுடைய அந்த அவங்க எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு சொல்கிறார். இந்த மண்ணில் வந்து தந்தை பெரியார்னா யார் எல்லாருக்கும் தெரியும், பேரறிஞர் அண்ணான்னா யார் தெரியும். அவங்க பேரெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு கவர்னர் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் குடியரசுத் தலைவரை நாங்கள் நேரடியாக சந்தித்து நாங்கள் மனுவே கொடுத்தோம். இப்போ நீங்கள் வந்து இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இவ்வளோ தூரம் அவர் பண்ண அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிந்தே நீங்கள் இன்னமும் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தவறு செய்தவர்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இது நியாயமா? அவங்கள வந்து மனசாட்சி தொட்டு பார்க்கணும்ல. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க, லீகலாக இருக்கிறத விட்டுடுங்க. நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஹையஸ்ட் அத்தாரிட்டி, ஒரு கவர்னர் இப்படி செஞ்சுருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன ஆக்ஷன் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க அவர் மேலே? ஆகவே வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஒன்றிய அரசு சொல்லி தான் செய்கிற மாதிரி தெரியுது. சார், நிறைய விஷயங்கள் பேசணும். கவர்னர் குறித்தும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பிரச்சனையோட கேள்விகள் குறித்தும் பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.